ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை இந்த யூடியூப் சேனல் வழியாக சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானுடைய உதவியினாலும் ஆண்டவராகிய இயேசுவினுடைய கிருபையினாலும் உங்களுக்கு வார்த்தையுடைய வெளிச்சத்தை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். தேவன் தந்த நல்ல வெளிப்பாடுகளுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். இந்த வார்த்தைகளெல்லாம் பார்க்கும் பொழுது ஏதோ நான் சிறந்த வேத படிதனை நினைத்துக் கொள்ளாதீர்கள். தேவன் உங்களை நேசிக்கிறபடினால் இந்த வார்த்தைகளை தருகிறார். தேவன் உங்களை நேசிக்கிறார். உங்களுடைய ஆத்தும வாஞ்சை, வசனத்து மேல் உள்ள வாஞ்சையை தேவன் கவனித்து உங்களை திருப்தியாக்கி ஆவிலே நன்கு கொழுத்து வளரப்படும்படி இவைகளை தருகிறார். இந்த வார்த்தைகள் வருவதற்கு காரணம் நான் சிறந்த தேவ மனிதன் என்பதற்காக அல்ல, வேதத்தை கற்றறிந்தவன் அனுபவம் என்பதற்காக அல்ல. தேவன் உங்களை நேசிக்கிறார் என்பதே அப்பட்டமான உண்மை. எனவே ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகளை விடாமல் கேட்டு நீங்கள் ஆவியிலே பலன் கொள்ளுங்கள், ஆவியிலே வளருங்கள், ஆவியிலே பிரகாசியுங்கள், தேவனுக்காக ஊழியம் செய்யுங்கள், தேவனுக்காக வாழுங்கள், தேவநாமத்தை மேம்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு உங்களுக்கு என்ன ஆண்டுடைய வார்த்தை என்றால், மறைந்திருக்குதலின் 5 காரணங்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதத்தின் புஸ்தகம் 57ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்கிறது, எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது, விக்கிரகங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகள் நிலையிலே வந்து அடைவேன். ஒரு மறைந்திருக்குதலின் அனுபவம். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் மறைந்திருக்கிற அனுபவம் என்று ஒன்று உண்டு. தேவனை வைத்திருப்பார். தேவன் உங்களை இந்த உலகத்திற்கு ஊழியத்து நிமித்தம் அடையாளம் காட்ட, அவர் திட்டத்து நிமித்தம் அடையாளம் காட்ட, அல்லது ஆசீர்வதித்து சாட்சியாய் நிறுத்த தேவன் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அதே போல உங்களுக்கு நன்மை செய்யும்படி தேவன் ஒரு காலகட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த நாள் வரை நாம் அமைதியாக இருப்பதற்கு பேர் தான் மறைந்திருக்குதல் அனுபவம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் திறமை உள்ளவர்களாக இருக்கலாம், நன்றாய் பாடுகிறவர்களாக இருக்கலாம், பிரசவிக்கிறவர்களாக இருக்கலாம், வேத ஞானம் உள்ளவர்களாக இருக்கலாம், உண்மை உள்ளவர்களாக இருக்கலாம், நல்லவர்களாக இருக்கலாம், அர்ப்பணிப்புள்ள வைராக்கியமுள்ள துடிப்புள்ள நபர்களாக இருக்கலாம். ஆனால் தேவன் குறித்திருக்கிற காலம் வரை நீங்கள் அமைதியாக இருப்பது நல்லது. ஒருவேளை நீங்கள் விசுவாசியாக இருப்பீர்களா, என் பாஸ்ட் என்னை பயன்படுத்துன்னு சொல்லாதீங்க. தேவன் பயன்படுத்துகிற காலம் வந்தால் எந்த பாஸ்ட்டும் உங்களை மறைக்க முடியாது. தேவன் உங்களை பயன்படுத்துகிற நாட்கள் வரும்போது யாரும் உங்களை மறைக்க முடியாது. சாமுவேல் தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பேசபாவை கர்த்தரே தெரியப்படுத்தினார். ஆகையால் நீங்கள் உங்களை வெளிக்காட்டிக் கொள்ளாதீர்கள். இன்றைக்கு யூடியூப் மூலம், டிவி மூலம் கேசட்டு பாட்டு போட்டு தங்களை வெளிப்படுத்திக் கொள்கிற காலமாக இருக்கிறது. என்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனே உங்களை வெளிக்கொண்டு வர வேண்டும். இந்த ஊழியத்தில் எத்தனையோ முறை நாங்கள் இதை யூடியூப்ல போடணும்னு பல வருஷங்களாக சொல்லிக்கொண்டு வந்தாலும் எனக்கு அதில் விருப்பம் இல்லாமல் இருந்தது. ஆனால் இந்த லாக்டவுன் காலகட்டங்களில் வேறு வழியே இல்லாமல் ஜனங்களுக்கு வசனம் போடக்கூடிய சூழ்நிலை வந்த பொழுது தேவனே எடுத்துக்கொண்டாந்து நிறுத்துறாரு. இப்போ வசனத்தை நிறுத்தலான்னா நிறைய பக்கத்தில் இருந்து நீங்கள் வசனத்தை போடுங்க அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி வேறு வழி இல்லை, ஜனங்களோட தொடர்பில் இருக்க வேண்டிய சூழ்நிலை இந்த வார்த்தைகளை போடுகிறோம். ஆகையினாலே தேவன் உங்களை உயர்த்துகிற, வெளிப்படுத்துகிற, வெளிச்சம் போட்டு காட்டுகிற நாள் வரை நீங்கள் அமைதியாக இருக்கிறது நல்லது. சுயமூச்சு நல்லா இருக்காது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசிப்பு என்னென்னமோ பண்ணி பார்த்தான், பானை பாத்திரக்காரனை பிடிச்சி பார்த்தான், சுயம் என்னென்னமோ பண்ணி பார்த்தான், உள்ள வந்த தலைவரெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணி பார்த்தான், இந்த வந்ததுக்கு ஒரு தப்பு செய்யலன்னு. ஆனால் யாருமே அவனை நினைவுகூரில் மறந்து போனார்கள். தேவன் மட்டுமே நினைவு வைத்திருந்து அவனை உயர்த்தினார். மனுஷங்க நீங்க என்ன செஞ்சாலும் மறந்துடுவான். தேவன் ஒருவரையும் மறக்காமல் உங்களை உயர்த்துகிறவர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் ஊழியக்காரராக இருந்தாலும் விசுவாசியாக இருந்தாலும் தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்து தொழிலையோ ஊழியத்திலேயோ உங்களை பிரகாசிக்கிற நாள் வரை உயர்த்துகிற நாள் என்று உண்டு. அந்த நாள் வரை நீங்கள் அமைதியாக இருப்பது சால சிறந்தது. நீங்கள் சும்மா இருங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். அதுதான் ரொம்ப கஷ்டம் பாஸ்டர் அப்படிங்கிறீங்களா? ஆமா, நீங்க சும்மா இருங்கள், அப்போது கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். இப்போ சங்கீதம் 57:1 வாசித்தது போல, விக்கிரகங்களை கடந்து போக மற்றும் செட்டைகளின் நிலையிலே வந்தடைவேன், மறைந்திருப்பேன். நல்ல கவனிங்க, விக்கிரகங்கள் கடந்து போக மட்டும் எங்க மறைஞ்சிருப்பானா, செட்டைகளின் நிலையில் பரிசுத்த ஆவிக்குள்ள பிரசனத்தில் அப்படியே மறைஞ்சிருப்பான். அது ரொம்ப முக்கியம். கர்த்தர் உயர்த்துற நாள் வரை ஜெபிக்கணும். கர்த்தர் உயர்த்துற நாள் வரை வேற வாசித்துக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் உயர்த்துற நாள் வரை உண்மையா இருந்துகிட்டே இருக்கணும். கர்த்தர் உயர்த்துற நாள் வரை உங்களுடைய நல்ல குணங்களை விட்டுறாம, உங்களுடைய ஆவிக்குரிய துடிப்புகளை விட்டுறாம ஓடிக்கிட்டே இருக்கணும். நல்லா கவனிங்க, விக்கிரகங்கள் கடந்து போக மட்டும் செட்டைகளின் நிழல் பரிசுத்த ஆவிக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். நாள் வரும்போது அப்படியே கர்த்தர் தூக்குவார். ஆண்டவர் நாள் வந்து உங்களை உயர்த்தும் போது நீங்கள் பலன் இல்லாமல் இருக்கக்கூடாது. அந்த நாள் வரை நீங்கள் செட்டைகளுக்குள்ளே இருந்து நீங்கள் அந்த பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த மறைந்திருக்கிறதுடைய 5 காரணங்களை நான் சொல்ல போய், ஏன் இப்படி தேவன் மறைச்சி வச்சு அவர் கொண்டு வரார் அப்படிங்கிறதுக்கு ஒரு 5 காரணங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன்.
அது ஊழியமாக இருந்தாலும், திருச்சபை ஊழியமாக இருந்தாலும், சுவிசேஷ ஊழியமாக இருந்தாலும், வேற எந்த வகையான ஊழியமாக இருந்தாலும், ஒருவேளை விசுவாசியாக இருந்தாலும், மூப்பராக இருந்தாலும், தேவன் உயர்த்துகிற நாள் வரை பொறுமையாக இருங்க. ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸ் பண்ண இருந்தீங்கன்னா இந்த பிஸ்னஸில் ஓஹோன்னு கத்தர் கொண்டு வர நாள் வர, ஒரு நல்ல வேலை தேடுறீங்க, நல்ல வேலையை தேவன் தர்ற வர காத்திருங்க. அது வரைக்கும் நீ காத்திருங்க. அன்பான கத்திரி பிள்ளைகளே, அதுக்கு பிறகு மறைந்திருத்தோம். தேவன் கிரீசி வரை நாம் அமைதியாக இருப்பது, தேவனே முழுசாக செயல்படுற வரை அமைதியாக இருப்பது. ஸோ அந்த மறைந்திருக்கிற காலங்கள் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படிங்கிறதுக்கு ஒரு 5 காரணத்தை நான் சொல்கிறேன். ஒன்று, லூக்கா எழுதின சுவிசேஷம். அன்பான கத்திரி பிள்ளைகளே, முதல் அதிகாரத்தை நாம் படிப்போம். முதல் அதிகாரத்தில் 24, 25 வசனங்களை நாம் படிப்போம். அந்நாட்களுக்கு பின்பு அவள் மனைவியாக எலிசபெத்து கர்ப்பவதியாகி, யாரு? சகரியாவுடைய மனைவி எலிசபெத்து கர்ப்பவதியாகி, ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என்மேல் கடாட்சி வைத்து எனக்கு இப்படி செய்துள்ளார் என்று சொல்லி 5 மாதம் வெளிப்படாதிருந்தாள். கவனிங்க, சகரியா எலிசபெத்தை பற்றி நல்லா தெரியும். வயசான ஒரு கப்பல், ஆனால் ஆசாரிய ஒளி செய்த ஆசாரிய ஜோடி. ஆனால் வயசாயிடுச்சு, குழந்தையே இல்லை. ஆனால் ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்கு குழந்தையே இல்லை. ஆனால் வயதானத்துக்கு அப்புறம் தேவனுக்கு குழந்தைய தர்றார். அந்த அம்மா சொல்லி பாருங்க, எனக்கு இப்படி செய்துள்ளார் என்று சொல்லி 5 மாதம் வெளிப்படாது இருந்தாள். அந்த 5 மாதம் அவள் மறைந்திருந்தாள். எலிசபெத்து 5 மாதம் மறைந்திருந்தாள். ஏன் 5 மாதம் மறைந்திருந்தாள்? நன்றாய் கவனிங்கள். அவள் வயதானவள். அவள் கர்ப்பம் தரிச்சேன்னு சொல்லி பக்கத்தில் யாருக்காவது சொன்னா, ஏமா இந்த வயசுக்கு மேலே கர்ப்பம் இருக்காதுமா, வேற ஏதாவது உடம்பு சரியாம இருக்குன்னு சொல்லி விசுவாசத்தை மாற்றி இருப்பார்கள், விசுவாசத்தை குலைத்திருப்பார்கள், தேவ திட்டத்தை அழித்திருப்பார்கள். யோகானுஷ்டான வயிற்றுல அழிஞ்சு போயிருப்பான். அல்லது மற்ற ஜனங்களை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி இந்த அம்மாவே துக்கத்துல அது அபாஷனாகி போயிருக்கும். அந்த கர்ப்பம் பெறப்படும் நாள் வரை அவள் மறைந்திருந்தாள். 5 மாதம் வயிற்றுல குழந்தை பேபி நல்லா ஃபார்ம் ஆயிடும். அவர் ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப நல்ல கவனிங்க, அந்த கர்ப்பம் பெறப்படும் காலம் வரை மறைந்திருந்தார். அதுக்கு என்ன அர்த்தம்? தேவன் உங்களுடைய திட்டங்களை, உங்க தந்திருக்கிற திட்டங்களை, உங்க தந்திருக்கிற தரிசனங்கள் அது பலன் கொள்ற வரைக்கும் மறைஞ்சிருக்கும். யாரும் சொல்லக்கூடாது. யோசேப்பு மாதிரி சொன்னீங்கன்னா குழியில தான் போடுவாங்க. யோசேப்பு மாத்திரம் அண்ணனை சொன்னாம இருந்தால் குழியில போடாம வேற வழியில கத்தர் கொண்டு போயிருப்பாரு. அவன் அந்த காரியங்களை சொன்னா டக்கு 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 வெளிப்படுத்தி சொன்னா பொறாம வந்துச்சு. தேவன் ஒரு தரிசனம் கொடுத்தா, தேவன் ஒரு திட்டங்களை கொடுத்தா, தேவன் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தா, அது மனதிலே வைத்துருங்கள். உதாரணமா உங்களுக்கு ஒரு கத்தர் ஃபிளைட் தரேன்னு சொன்னார்னு வச்சுக்கோங்க. இப்ப சொன்னா வேற மாதிரி சிரிப்பாய் லூசு பையன். நாட்கள் வரும்பொழுது அதை கத்தர் நிறைவேற்றுவார். டாக்டர் எஸ்ஏகேஎஃப்எஸ் அடிக்கடி சொல்லுவாராம், நான் ஃப்ளைட்டில் ஊழியத்துக்கு போவேன், ஃப்ளைட்டில் ஏறி ஊழியத்துக்கு போவேன். அவரோட தங்கச்சிக்கெல்லாம் அவரை பார்த்து பைத்தியம் சொல்லுவாங்களாம். நாட்கள் வந்தது. அவர் கல்யாணம் பண்ணது ஜெர்மனியில், மாமா வீட்டுக்கு ஃப்ளைட்டில் தான் போகணும். கர்த்தர் அதை நிறைவேற்றினார். எதுக்கு சொல்லுவாங்க? தேவன் ஒரு உங்களுக்கு தந்திருக்கிற தரிசனங்கள், திட்டங்கள், வெளிப்பாடுகளை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. அது வெளிப்படணும். உடனே சொன்னீங்கன்னா அதை கடத்தி விட்டுருவாங்க. அப்படிலாம் நடக்காது. நீங்கள் தான் ஜெபம் பண்ணி மனசில் வச்சுருந்த அது உன் ஆசையை அப்படி சொல்லி உங்களுடைய, நான் இன்னைக்கு விசுவாசத்தை சொல்றேன், சில தரிசனங்கள், சில வசனங்கள் எழுதி வைத்திருங்கள். யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு சொல்கிற ஊழியத்தில் ஊழியக்காரன் தான் தர திட்டங்களை யார்ட்டையும் சொல்லாதீங்க. ஊழிய திட்டங்களை உங்க மனைவி கூட சொல்ல வேணாம், பேசாம வச்சிருங்க. அதே போல விசுவாசிகள், நீங்கள் கர்த்தர் தரிசனங்கள் எல்லாத்தையும் உடனே சொல்லாதீங்க. அதை எழுதி வைங்க. எடுத்தோன்னு எழுதி வைக்க பழகுங்க. நாட்கள் வரும், அந்த கர்ப்பம் பெறப்படணும். உங்களுக்கு இருக்கிற அபிஷேகம், உங்களுக்கு இருக்கிற திட்டங்கள் அதுக்கு அதை நல்ல முழுமை அடையணும். அந்த கன்சீவான அந்த சிம்டம்ஸ் இருந்தோன்னு அவர் சொல்லவே இல்லை. கர்த்தர் இப்படி செஞ்சார் சொல்லி 5 மாதம் வெளிப்படாமல் இருந்தா, 5 மாதம் கர்ப்பம் பெறப்படும் வரை மறைந்து இருந்தால் என்ன ஒரு ஞானம்! தேவன் தந்திருக்கிற திட்டங்கள் நிறைவேறும். அது வரைக்கும் அமைதியா இருங்க, அது வரைக்கும் பொறுமையா இருங்க. அந்த திட்டம் நீங்கள் ஊழியத்தில் இருந்தீங்கன்னா, தேவன் தந்திருக்கிற தரிசனங்கள் 50 ஏக்கர் இடம் தரேன்னா அதை எழுதி வைங்க. 100 ஏக்கர் இடம் தர எழுதி வைங்க. 50,000 விசுவாசிகள் தருவாங்க, எழுதி வைங்க. விசுவாசிகள் நீங்க பிசினஸ் பண்றீங்க, கர்த்தர் பல கோடிகளை தருவாங்க, எழுதி வைங்க. இப்ப யார்ட்டையும் சொல்லாதீங்க, சிரிப்பாங்க. ஏன்னா இப்ப சைக்கிளே இல்லை, வண்டியே நல்லா இல்லை. இப்ப போய் கர்த்தர் சொன்னா, ஆனா தேவன் சொல்லியிருப்பார். சொந்த இடமே இல்லாதப்ப கர்த்தர் வானத்தை அனந்து பாடுறா, இந்த பூமியை தருவேன்னு சொன்னாரு, இந்த வானத்துல போய் லட்சம் தருவேன், பிள்ளைகளை தருவேன்னு சொன்னார். அதை விசுவாசித்தான். எம்மட்டும் இடம் தெரியினார் ஆபிரகாம். ஒன்றுமே இல்லாதபோது கானான நடந்து தேசத்தை அளவிட்டவன் ஆபிரகாம். தேவன் அதை தந்தார். என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் சொல்லும் போது நமக்கு சொல்றதுக்கு நமக்கு சம்பந்தம் இருக்காது. எப்போதுமே இந்த தேசத்தையே தருவேன்னு சொன்னாரு. ஆனா கானான நடந்துகிட்டு இருந்தான். யாரு? ஆபிரகாம்.
தேசம் தருவேங்கிறாரு. இப்ப நடந்து போயிட்டு இருக்கிறாரு. நீங்க இப்ப நடந்துதான் போயிட்டு இருக்கலாம், நடக்கலாம். ஆனா காலம் வரும்போது கர்த்தருடைய தேசங்களை தருவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஊழியர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, கர்ப்பம் பெறப்படும் வரை எலிசபெத் மறைந்திருந்தார். தேவன் தந்திருக்கிற திட்டங்கள், உணர்வுகள், வெளிப்பாடுகள் அது நிறைவேறதுக்கான காலம் வரும், சூழ்நிலைகள் வரும். அது நல்லா பலப்படும் வரைக்கும் நீங்க அமைதியாக மறைச்சிருங்க. நிறைய கதை வெளிப்படுத்திருக்கலாம். நிறைய பேர் இந்த வருஷம் நடக்கும் போது டிவியில் போடுறாங்க பயங்கரமா. இதுக்கு முந்தைய எங்க சமயம் நாங்கள் சொல்லிட்டோம்னா நாங்கள் டிவியில் போடுறதில்லை. ஏன்னா ஒரு அங்கீகாரம், அது ஒரு பலப்படுத்தப்பட்ட சூழ்நிலை வரும்பொழுது தேவனே கொண்டு வருவார். எலிசபெத்துடைய ஞானத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன ஒரு ஞானம் அப்பா! 5 மாதம் வெளிப்படாமல் இருந்தார். ஒருவேளை வெளிப்பட்டு சொல்லியிருந்தா பக்கத்துல கிண்டல் பண்ணியிருப்பாங்க. அந்த கிண்டல்ல சோகத்துல அபாஷனா இருக்கும். அது மாத்திரமல்ல, இது கர்ப்பமே இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா 5 மாசம் தன்னை மறைத்து கொண்டார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை லாக்டவுன்ல கூட 5 மாசம் நீங்க மறைஞ்சிருக்கலாம். நாட்கள் வரும்போது கர்த்தர் உங்களிலிருந்து யோவான் ஸ்நானங்களை புறப்பட பண்ணுவார். அப்படிப்பட்ட தேசத்தை கலக்குகிற ஆசீர்வாதங்களை உங்களிலிருந்து தேவன் புறப்பட பண்ணுவார். உங்களுடைய ஊழியத்திலிருந்து, உங்க ஜெபத்திலிருந்து, உங்களுடைய அர்ப்பணிப்பிலிருந்து தேவன் யோவான் ஸ்நானங்களை புறப்பட பண்ணி தேசங்களை கலக்குவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, மறைந்திருக்கிறதுக்கு காரணம் என்ன? யோவான் ஸ்நானங்கிற கர்ப்பம் அங்கே பலப்படுத்தப்பட வேண்டும். அது அந்த பேபி நல்லா ஃபார்ம் ஆகணும். நீ மறைந்திருக்கிற உங்களுக்கு இருக்கிற யோவான் ஸ்நானங்கள், உங்களுக்கு இருக்கிற யோவான் ஸ்நானங்கள், உங்களுக்கு இருக்கிற திட்டங்கள், தரிசனங்கள், தேவனுடைய வெளிப்பாடுகள், இனி நடக்க போகிற காரியங்கள், செய்யப்பட போகிற ஊழியங்கள், வெளிப்படுத்தப்பட போகிற தேவனுடைய வல்லமைகள் எல்லாம் உள்ள இருக்குது. நீங்கள் அவைகள் பலப்படுகிற நாள் வரை, இந்த கர்ப்பம் பலப்படுற நாள் வரை மறைஞ்சிருக்கணும். மறைஞ்சிருங்க. கர்ப்பம் வளரணும், திட்டங்கள் வளரணும், அதுக்கான காரியங்கள் நடக்கணும். நீங்கள் மறைந்திருங்கள். நாட்கள் வரும் பொழுது தேவன் உங்களை உயர்த்துவார். எனவே நீங்கள் எலிசபெத்தை போல அந்த கர்ப்பம் பலப்படுற நாள் வரை மறைந்திருந்தால் என்ன ஒரு ஞானம்! இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் உங்களை மறைத்துக்கொள்ள. நீங்கள் எலிசபெத்தை போல வயதானவர்களாக இருக்கலாம், ரொம்ப நாள் அவமானப்பட்டவர்களாக இருக்கலாம். திடீர் ஒரே நாள் கர்த்தருடைய தூக்குவார். அவரால் முடியும். நீங்கள் மறைந்திருங்கள். ஒரு மறைந்திருக்கிற நாட்கள் வயசாயிடுச்சு, நான் மறைந்திருந்து வயசு பாதி போச்சு. நீங்க 90 வயசு கிழவியா இருந்தாலும் சாராளை போல தேவன் ஒரு ஈசாக்கை தர முடியும். உங்களை கொண்டு நடப்பிக்க வேண்டிய ஒரு நாள் தேவன் நடத்தி முடிச்சிருவார். தன் சரீரம் செத்து போனதை என்னாது இருந்தான். உங்க சரீரத்தெல்லாம் பார்க்காதீங்க, வயசெல்லாம். அதெல்லாம் இந்த வயசு உடம்பு போறதெல்லாம் உலகத்துக்கு தான், ஆண்டவர் கிடையாது. நீங்க எவ்வளவு விளைவினமா சாவ போற மாதிரி இருந்தா கூட சாவ போற இடத்துல ஒரு ஊதி ஊரே ரசிக்கப்பட வச்சு உங்க கத்தரை மேல தூக்க முடியும். தேவனால் எல்லாம் செய்ய முடியும். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ வல்லவர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய மக்களே, தேவனுடைய ஜனங்களே, தேவனுடைய ஊழியர்களே, உங்களுடைய தரிசன திட்டங்களை மறைத்து வையுங்கள். மறைந்திருங்கள். பலப்படுவதற்கு மறைந்திருங்கள். கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்த எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். இரண்டாவது காரணம் என்ன நம்ம பார்ப்போம். இரண்டாவது காரணம், லூக்கா எழுதின சுவிசேஷம் அதே 1ஆம் அதிகாரம் 80ஆம் வசனத்தை நம்ம படிக்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 80ஆம் வசனம். அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலம் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரை வனாந்திரங்களில் இருந்தான். அடுத்து பாருங்க, அவன் பிறந்து வளர்ந்து அவன் ஒரு 30 வயசுக்கு இருந்துட்டு எங்க மறைஞ்சிருக்கிறான்? வனாந்திரத்துல மறைஞ்சிருந்தான். ஏன் வனாந்திரத்துல மறைஞ்சிருந்தானா? 3 காரணத்தை பாருங்க. பிள்ளை வளர்ந்து வளரணும், பிள்ளை உள்ள இருக்கிற பிள்ளை வளரணும். 2, ஆவியிலே பலம் கொண்டு. 3, இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள். அந்த இஸ்ரவேல்ல யாரு? தேவனை அறிந்த பிள்ளைகள். தேவனை அறிந்த பிள்ளைகள் மத்தியில உங்களை உயர்த்துறதுக்கு ஒரு நாள் வச்சிருக்காரு. இந்த 3க்காகத்தான் அவன் மறைஞ்சிருந்தான். 1, பிள்ளை வளர்ந்து, உனக்குள்ள வளரணும். பிள்ளையாக இருக்கிற சாயல் வளரணும். பிள்ளைக்குரிய குணங்கள் மாறணும். ஒரு புருஷனுக்குரிய குணம் வரணும். மோசே பெரியவனான பொழுதுதான் அவனை யாரை பார்க்கணுங்கிற எண்ணம் வந்துச்சு, தான் ஜனங்களை பார்க்கணுங்கிற எண்ணம் வந்துச்சு, காப்பாற்றணுங்கிற எண்ணம் வந்துச்சு. கொலை பண்ணா, தப்பி ஓடனா, திரும்ப வந்தா பெரியவனான போது. ஆக பிள்ளை வளர வேண்டும். உங்களுக்கு இருக்கிற சைல்டுஹுட் எல்லாம் மாறணும், அது வளரணும். அது மாறி ஒரு புருஷனா வளரணும். ஆவியிலே பலன் கொள்ளணும். பரிசுத்த ஆவிக்குள்ளே ஆவியிலே பலப்பட்ட மனிதர்களா இருக்கணும். இன்றைக்கு ஆவியிலே பலப்படுவதற்கு என்பது ரொம்ப குறைவு. கேட்டா கிருப 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 எல்லாம் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஆவியிலே பலன் கொள்ளுகிறவர்கள் இந்த நாட்களில் ஊழியர்கள் மிக குறைவு. இந்நாட்களில் எழும்புகிற நிறைய ஊழியர்களை பார்க்கிறோம். காத்திருந்து தேவனுடைய ஊழியரோடு இணைந்திருந்து கீழ்ப்படிந்திருந்து உதவி செய்து எலிசாவை போல யாரும் எழும்புகிறது இல்லை. கேட்டா கிருப கிருப கிருபனை அடிச்சு போயிட்டே இருக்கிறாங்க.
4 பாட்டு 4 டான்ஸ். எச்சரிக்கையாக இருங்கள். ஆவியிலே பெலன் கொள்ளுதல் என்பது ஒரு நாள் 2 நாள் நடக்கிற விஷயம் அல்ல. இன்னைக்கு என்னமோ டப் டுப்னு மறுபடியும் நினைச்சிட்டீங்க. பரிசுத்த வந்துட்டாருன்னா எல்லாம் நடந்துரும் உண்மைதான். ஆனா அந்த பரிசுத்தாவிக்குள்ளே பலப்படுத்தப்பட்டு அந்த பரிசுத்தாவியை உணர்ந்து ருசித்து அவரை அனுபவித்து அவரோட எப்படி நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவரோடு பழகி அப்புறம் வரணும். அதான் ஆவியிலே பெலன் கொள்ளுதல். பரிசுத்தாவி வந்தோடனே நீங்க வெளிப்பாடு சொல்லி பேய் ஓட்டினா நல்லா கவனிங்க. கருவாடு வரத்துக்கு முந்தைய வாசம் வரும். அது கருவாடு குழம்பு ஆயிடாது. மீன் கடை வாசம் வரும். மீன் வாங்கின மாதிரி ஆயிடாது. பரிசுத்தாவி வந்தாருன்னா பேய் ஓடுங்க. பரிசுத்தாவி ஒருத்தர் அந்த உணர்வு வந்தாலே ப்ராஃபஸி ஆட்டோமேட்டிக்கா வரும். அந்நிய பாசை வந்துடும். அப்ப பரிசுத்தாவி உள்ள வந்து இன்னும் பேய் அந்நிய பாசை பேசி இன்னும் வல்லமை பெற்று அப்படி போகணும். நிறைய பேர் ஆவியிலே பெலன் கொடுக்கிற அனுபவத்தை பெறுவதே இல்லை. திரும்ப சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவியிலே பெலன் கொடுக்கிற அந்த அனுபவம் நமக்கு வேணும். காத்திருந்து கற்றுக்கொண்டு கசக்கப்பட்டு உடைக்கப்பட்டு. ஒரு முறை அண்ணன் அகஸ்டின் ஜெபம் அழகா சொன்னார். இயேசு 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் கொடுத்தோம் எப்படின்னு சொல்லி சொன்னாரு. 1994 நினைக்கிறேன். அவர் பாண்டிச்சேரியில் பேசினார் அகஸ்டின் ஜெபகுமார் அண்ணன். அந்த அப்பம் உடைக்கப்பட்டதுன்னு சொன்னார் அழகா. நீ உடைக்கப்படாமல் உபயோகப்படுத்தப்பட முடியாது, பண்படுத்தப்படாமல் பயன்படுத்தப்பட முடியாது. இன்றைக்கு உடைக்கப்படாமலே ஊழியத்தில் பிரகாசிக்க விரும்புகிறார்கள். இன்றைக்கு பண்படுத்தப்படாமலே அவர்கள் பயன்பட விரும்புகிறார்கள். கேட்டால் காலம் வந்துருச்சுங்கிறான். காலம் உலகத்துக்கு தான் வந்துருச்சு, உங்களுக்கு வரல. உலகத்தின் முடிவு உலகத்துக்கு தான் முடிவு நெருங்கிடுச்சு. உங்க ஊழியத்துக்கு முடிவு யார் சொன்னா? நீ கற்றுக்கொண்டே இருக்கணும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் முதல்ல வளரணும். பிள்ளை வளரணும். அப்புறம் பெலன் கொள்ளணும். அப்புறம் அந்த காண்பிக்கிற நாள், அந்த நாள் வர காத்திருக்கணும். 3 காரியம் பாருங்க. லூக்கா 1:80. அந்த பிள்ளை வளரணும். ஆவியிலே பெலன் கொள்ளணும். இஸ்ரவேலை தன்னை காண்பிக்கும் நாள், அந்த நாள் வரைக்கும் வனாந்தரங்களில் மறைந்திருந்தான். இந்த 3 காரியம் நடக்கணும். அதுக்கு தான் தேவன் மறைந்திருக்க வைக்கிறார். ஒன்று வளரணும், வளர்ச்சி அடையணும், வளரணும், நிறைய வளரணும். ஆவியில வளரணும், வசனங்களை வளரணும், தேவ சத்தம் கேட்க வளரணும். அதாவது இன்னைக்கு என்னன்னா, தேவனுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை சொல்லி ஜனங்களை குஷிப்படுத்துகிற ஊழியங்களும் எழுப்பிட்டாங்க சபைகளும். தேவன் சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் மட்டுமல்ல, தேவன் என்ன நினைப்பாரு, எப்படி விரும்புவாரு, எதை செய்ய மாட்டாரு, எதுக்கு கோபம் வரும், எதுக்கு அடிப்பாரு, எதுக்கு அணைப்பாருங்கிற அந்த உணர்வை சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆவியானவருடைய உணர்வை சொல்லிக் கொடுக்கிற ஆட்கள் குறைவு. ஆவியின் வரங்களை சொல்லிக் கொடுக்கிற அதிகம். ஆவியுடைய உணர்வை சொல்லிக் கொடுக்கிற கூட்டம் மிக குறைவு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவியுடைய உணர்வை பெற்றுக்கொள்ள. இப்ப ஆண்டவர் என்ன நினைக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் என்னை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து, என் சபை குறித்து என்ன நினைக்கிறார் அப்படிங்கிறத உணரணும். அந்த ஆவியில பெலன் கொடுத்து அடுத்து என்ன செய்ய போறார் அதை உணரணும். ஆவியிலே பெலன் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, அதுக்கு பேர் தான் மறைந்திருத்தல். அது பெலன் கொள்ள ஆவியில ஒரு பிரச்சனை ஊழியத்தில் அல்லது ஆவிக்கு வளர்க்கிற பிரச்சனை, அதுக்கு என்ன செய்யணுங்கிற சொல்யூஷன் தெரிஞ்சிருக்கணும். அது உடனே கேட்டு என்ன செய்யலாம் ஆண்டவரேங்கிற அளவுக்கு தேவசத்தை கேட்கிற அந்த வளர்ச்சிக்கு பேர் தான் ஆவியில பெலன் கொள்ளுது. நான் 3 நாள் ஃபாஸ்டிங் பண்ண போறேங்க. ஹலோ, நல்லா கேளுங்க. ஆவியில ரட்சிக்கப்பட்ட புதுசில் அப்படி செஞ்சா ஓகே. ரட்சிக்கப்பட்டு பல வருடங்கள் தேவனோடு நடந்து பழகி அவன் சத்தம் கேட்க நீங்க பழகணும். அது மாதிரி தான் ஆவியிலே பெலன் கொள்ளுது. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஊழியர்களும் சபைகளும் ஜனங்களும் வெகு குறையும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, மறைந்திருக்குதலின் முதல் காரணம் சொன்னேன், கர்ப்ப காலம் பலப்படணும். மறைந்திருந்தார். 2வது யோவான் ஸ்நானகன் ஆவியிலே பிள்ளை வளர்ந்து, இந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பெலன் கொண்டு இஸ்ரவேலை காண்பிக்கும் நாள். உங்களுக்கும் ஒரு நாள் இருக்கு. அந்த நாள் வேற வெயிட் பண்ணுங்க. எங்க பாஸ்டர் பயன்படுத்தல, எங்க பாஸ்டர் அமுத்துறாரு, எங்க சபைகளுக்கு வாய்ப்பு சொல்லாதீங்க. தேவன் உங்களை பயன்படுத்துற நாள் வரும்போது உங்க பாஸ்டர் இல்லை, எந்த பாஸ்டர் உங்களை அமுத்த முடியாது. தேவன் உயர்த்தி கொண்டு போயிடுவார். அதுவரை அடங்கி காத்து இருக்கணும். அவங்களே தூக்கி வெளிலப்படுற உள்ள வந்து உட்காரணும். நான் என்னுடைய போதகர் ஒருவரோடு நான் பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்தேன். காரைக்காலில் ஒரு சபையில், காரைக்கால் எல்லாருக்கும் தெரியும், அங்கே ஒரு சபையில் உடனடியாக இருந்தேன். என்னுடைய போதகர் டக்குனு கோபத்தில் நான் எங்களுடைய பேக்கை தூக்கி, நாங்கள் 3 உடனடியில் இருந்தோம், 3 பேக்கை தூக்கி வெளில போட்டார். வெளில போகலாம் அப்படின்னு அவர் சொன்ன வேலையை தப்பாக செஞ்சுட்டோம். அவரோட தூக்கி பேக்கை தூக்கி வெளில போட்டார். 3 பேர் பேக் எடுத்துட்டு வெளியிலே நின்னோம்.
எங்க இருந்து போகலையா, நான் போறோம் அப்படின்ட்டு அங்கேயே நின்றுட்டு இருந்தோம். மறுபடியும் கேட்டார், கூட உடனடியே சொன்னாரு, உன்னை சொல்லிட்டு போலாம் நிற்கிறோம் அப்படின்னு. அவர் சிரிச்சுட்டார். திரும்ப நேரம் வீட்டுக்கு போனோம். பாஸ்டமா இருந்தாங்க, ஆனால் உரிமையோடு நாங்கள் அண்ணின்னு தான் கூப்பிடுவோம். இந்த சாப்பாடு போட்டாங்க, சாப்பிட்டோம், திரும்ப சர்ச்சுக்கு வந்துட்டோம். அங்கே பல வருஷம் இருந்தோம். இன்றைக்கு அப்படி உடல் ஊழியரை தூக்கி வெளில போட்டால் போராக அடித்து கொண்டுருவாங்க. அப்படி அங்கே இருந்தோம். உங்கள் சபை கட்டுப்படுவோம். நைட்டெல்லாம் மண்ணு தூக்கி இந்த ஆலயம் கட்டுப்படுவதற்கு நைட்டெல்லாம் விசுவாசிகளோடு சேர்ந்து உடல் ஊழியர்கள் டிராக்டரில் மண் அடித்து அந்த நாள் வருகிற வரை காத்திருக்கணும். அவர் தான் முத திருவிருந்து கொடுப்பதற்கு என்னை பயன்படுத்தினார். அந்த ஊழியருக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நீ முத அவர் தான் கையில், நான் சின்ன பையன் தானா, உடல் ஊழியராக இருந்த உண்மையை பார்த்து கையில் கப்பு கொடுத்து திருவிருந்து கொடு சொல்லி அவர் கொடுக்க வைத்தார். அந்த தேவ மனிதனுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கும் காரைக்காலில் அந்த சபை இருக்கிறது, அற்புதமான சபை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நாள் வரை நீங்க காத்திருக்கணும். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு காண்பிக்கும் நாள் வரை. மறைந்திருக்கிறதின் 5 காரணங்களில் இது 2வது காரணம். முதல் காரணம் நான் எலிசபெத்து சொன்னேன், 5 மாதம் வெளிப்படாது இருந்தால் ஆச்சரியமான விஷயம், ஞானம். 2வது பாருங்க, லூக்கா 1 என்பது நான் சொன்னது போல யோவான் பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரை. 3வதாக என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இதே லூக்கா 2ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். லூக்கா 2:51. பின்பு அவருடனே கூட போய் நேசரத்தோடு சேர்ந்து அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். தேவாலயத்தில் காண போறாரு இயேசு. திரும்ப அவர் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அவர் 13 வயசு. அப்போ அவர் போறார். போய் அவர் கீழ்ப்படிந்திருந்தார் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 30 வயசுல தான் இயேசு வெளியில வந்தார். அப்ப ஏறக்குறைய அந்த ஆலயத்துக்கு வரத்துக்கு முந்தி 13 வருஷம், வந்து போனதுக்கு அப்புறம் 17 வருஷம், 30 வருடங்கள் தன் தாய் கூட தன்னை மறைத்திருந்தார் இயேசு. யூதர்களின் முறைப்படி 30 வயசுக்கு மேல தான் ரபினம் அவரை ஏற்றுக்கொள்வார்கள். அது ஒரு யூத மரபு. இன்னொரு காரணம், தன்னை மறைத்துக் கொண்டார் இயேசு. 30 வருடங்கள் தன்னை தாழ்த்தி இருந்தார். மனுஷனாக மனு ரூபம் எடுத்த அந்த மகிமையின் தேவன் தன்னை தாழ்த்தி ஒரு குடும்பத்துக்குள்ள இருந்த ஒரு ஏழ்மை வறுமை குடும்பத்துக்குள்ள கொஞ்ச நாள்ல யோசேப்பு இறந்தார். அந்த குடும்பத்தின் பொறுப்பையும் இயேசு மேல விழுந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய தம்பி தங்கச்சிங்க இருந்தாங்க. வேதம் சொல்லுகிறது, முதல் பேரான குமாரனை பெருமளவங்களை அறியாதிருந்து இயேசு என்று பெயரிட்டார். மத்திய 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிறக்கிற வரைக்கும் மரியாதமாவுக்கும் யோசேப்புக்கும் சரீர பிரகார தொடர்பு இல்லை. இயேசு பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்குள்ள கணவன் மனைவிங்கிற தாம்பத்தியம், அப்புறம் தம்பி தங்கச்சிக்கெல்லாம் பிறந்தாங்க. அந்த பிள்ளைகளையும் இயேசு தான் வளர்த்தார். யோசேப்பு மறித்ததாக சொல்லப்படுகிறது. கொஞ்ச நாள் கழிச்சு இறந்துட்டார். அப்ப நல்ல கவனிக்க, மூத்த மகனா குடும்பத்தை அவர் கவனித்திருக்கிறார், பொறுப்பா இருந்திருக்கிறார், தன்னை மறைத்துக் கொண்டிருந்தார். 30 வருடங்கள் தன்னை மறைத்துக் கொண்டார். குடும்பத்தை சரியா இருந்தார். மறைந்திருக்கிறது என்ன, முதல்ல குடும்பத்தை நல்லா பார்க்கறது. கேட்டுக்கொண்டு கவனிங்க. நிறைய பெண்கள் கவனிங்க, ஊழியம் ஓடுற பெண்கள், முதல்ல நீ குடும்பத்தை சரியா கவனிங்க. கணவன் கொடுக்க வேண்டிய நேரம், பிள்ளைகள் கொடுக்க வேண்டிய நேரம், வீட்டுக்கு கொடுக்க வேண்டிய, அதே போல ஊழியம் ஓடுற ஆண்களுக்கு சொல்ற, குடும்பத்தை சரியா கவனிங்க. ஃபுல் டைம் லிஸ்ட் வேற, 3 நேர ஊழியக்காரன் வேற. இந்த உடன் ஊழியர்கள், சபையில மூப்பர்கள், சபையில ஊழியர்கள் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். 2ஐயும் நீங்க பார்க்கணும். 2ஐயும் இயேசு அதில் தெளிவா பயிற்சி எடுத்திருந்தார். கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, 30 வருஷம் தன்னை மறைத்திருந்து குடும்பத்தை பார்த்து குடும்பத்தை கற்றுக்கொண்டிருந்தார். ஏற்ற வேலை பிதா குறித்து வைத்திருக்கிற நேரம், அந்த வேலை வரும்பொழுது அவர் தன்னை வெளிப்படுத்தினார். அவர் அது ஊழியத்துக்கு கடந்து வந்தார். தேவன் குறித்திருக்கிற நாள் வரை காத்திருங்க. முன்னேற ஊழிய அழைப்பு இருந்தால் காத்திருங்க. கர்த்தரோட கரெக்டாக அழைப்பார். ஜெபத்தோடு காத்திருங்க. தேவன் குறித்திருக்கிற நாள் வரை நீங்க மறைஞ்சிருக்கணும். 3வது ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் குறித்திருக்கிற காலம் வரைக்கும் நீங்க இருக்கணும். அது 3வது ரீசன். 4வது என்ன, மறைந்திருக்கிற காரணம் என்ன, அதே லூக்கா 4ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வரைக்கும் படிக்கலாம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 28 வசனத்திலிருந்து 30 வசனம் வரைக்கும். ஜெப ஆலயத்திலிருந்த எல்லாரும் இவைகளை கேட்ட பொழுது கோபம் உண்டு எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்ட செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகளாய் தள்ளிவிடும்படி அவரிடத்துக்கு கொண்டு போனார்கள். அவர் நடுவில் நின்று கடந்து போய்விட்டார். அந்த இடத்துல ஆண்டவர் மறைஞ்சிட்டார். ஏன் மறைந்திருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வசனத்துக்கு விரோதமான சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாத கூட்டரோடு கூட போராடிட்டு இருக்காரு.
ஒதுங்கிடு. சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாத கூட்டம், வசனத்துல தேர்ச்சி இல்லாத கூட்டம், வசனத்தை ஏற்றுக்கொள்ளாத கூட்டம் நிறைய இருக்கு. இன்னைக்கு தன் இச்சைகளுக்கு ஏற்ற போதகரை தெரிந்து கொள்கிற கூட்டம் இன்னைக்கு உண்டு. எங்க சபையில் சில பேர் பொம்மை சொல்லுவாங்க, பாஸ்டர் ரொம்ப திட்டுறாரு, ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசுறாரு, ரொம்ப கடிந்து கொண்டு போதிக்கிறார் அப்படின்பாங்க. எங்க சிலது ஒரு பையன் போனா என்ன சொல்லி போனா தெரியுமா, பைபிள் படிக்க சொல்லிட்டாரு என்ன அப்படின்ட்டு போயிட்டான் கோச்சிக்கிட்டு. வசனத்துக்கு விரோதமா ஜனங்கள் எழும்புறாங்க. அந்த இடத்துல அவர் மறைஞ்சார். வசனத்துல நீ நிறைய தேரணும். ஜனங்கள் வசனத்துக்கு இன்னும் ஆதரவு தெரிவிக்கணும். கவனிங்க, இவர் பேசுற பிரசங்கத்துக்கிட்ட கோபம் வந்துருச்சு அவங்களுக்கு. அதனால என்ன பண்ணிட்டாங்க, அவரை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆண்டவரத்துக்கு மறைஞ்சிட்டாரு. ஏன் மறைஞ்சிருக்கணும்? வசனத்துக்கான, நீங்க சொல்ற வசனத்தை கேட்கக்கூடிய அந்த அபிஷேகம், அந்த அதிகாரம், அந்த ஆளுகை வர்ற வரைக்கும் நீங்க காத்திருக்கணும். அந்த பிரசங்கம், அந்த வசனத்தை கேட்கவே இல்லை ஜனங்கள். இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணியே கேட்கல. நீங்கள் நானும் பிரசங்கம் பண்ணியே கேட்க போறாங்க அப்படிங்கிறீங்களா? சிலத்தில் ஜனங்களுடைய பிரசங்கத்தை கேட்க மாட்டாங்க. இயேசுவே கொலை முயற்சி பண்ணா கிடந்து போய் மறைஞ்சிட்டார். வசனத்துக்கான கதவுகள் திறக்கப்படும் வரை காத்துருங்க. வசனத்துக்கான அறுவடை வர வரை காத்துருங்க. நான் குயிக்கா போறேன். 5வது என்ன? மத்தேயு 14ஆம் அதிகாரத்திலே 10 முதல் 13 வரை நாம் படிப்போம். ஆள் அனுப்பி காவற்படத்திலே யோவானை சிரச்சேதம் பண்ணிவிட்டான். அவனை சிரசை ஒரு தாளத்திலே கொண்டு வந்து சிறுவனை கொடுத்தார்கள். அவன் அதை தன் தாயினத்தில் கொண்டு போனாள். அவருடைய சீசர்கள் வந்து உடலை எடுத்து அடக்கம் பண்ணி பின்பு போய் அந்த சங்கதியை இயேசுக்கு அறிவித்தார்கள். இயேசு அதை கேட்டு அவிடமிட்டு படவில் ஏறி வனாந்தரமான இடத்துக்கு தனியே போனார். 13 மத்தேயு 14ஆம் அதிகாரம் 10-13. யோவான் ஸ்நானகர் தலை வெட்டப்பட்ட உடனே இயேசு போய் பார்த்து ஆறுதல் சோத்திர கூட்டம் நடத்தல. உடனே போய் பார்க்கல. அவர் ஒதுங்கி போனார், மறைந்து கொண்டார். ஆனால் மறைஞ்சிட்டார், தன்னை மறைத்து கொண்டார், ஒதுங்கி போனார். ஒதுங்கி போறது கூட ஒரு மறைந்திருக்கிற அனுபவம் தான். சில நாட்களுக்கு ஒதுங்கி போங்க அமைதியா. ஏன் அப்படி போனார் இயேசு கிறிஸ்து? அந்த இடத்துல நல்ல கவனிச்சா யோவான் ஸ்நானகர் தலையை வெட்டும்படி தூண்டி விட்டது ஒரு விபச்சாரத்தினால். ஏன்னா ஏரோது தன்னுடைய தம்பி மனைவி வச்சிருந்தான். தம்பி மனைவி வச்சிருக்கிறான், அவன் மனைவி கிடையாது. அவனுடைய பிள்ளை தான் டான்ஸ் ஆடுது. அதுக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு கேட்டால் அவன் சொல்லி விட்றா யோவான் ஸ்நானகர் தலையை விட்டு. ஏன்னா யோவான் ஸ்நானகர் தான் கண்டிச்சிருந்தான் ஏரோதை, நீ ஒரு சகோதரனை மனைவி வச்சுக்காதான் கண்டிச்சிருந்தான். அந்த கடுப்பு ஊரெல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு என்னடா பழி வாங்குறதுன்னு பார்த்தா அந்த விபச்சாரத்தினால என்ன பண்ணிட்டா, பிறந்தநாள் வரும்போது, ஏரோதை பிறந்தநாள் வரும்போது தன் மாதிரி டான்ஸ் ஆட வச்சு அவன் ராஜா என்ன வேணும் கேளு அப்படின்னு தலையை கேட்டான். இப்போ யோவான் ஸ்நானகர் வெட்டப்பட்டது, தலை வெட்டப்பட்டது காரணம் விபச்சாரத்தினால. விபச்சாரத்தை கண்டிச்சா அந்த ஆவி பழி வாங்குது. அந்த ஆவி பழி வாங்குது மீன்ஸ் அந்த ஏரோதுடைய அந்த வைப்பாட்டி அவன் கோபத்தில் விபச்சாரத்தை பிடிப்பட்டவங்க அவன் தலையை விட்டுட்டான். அதுக்காக அப்படி சொன்னேன். கவனிங்க, விபச்சாரத்தினால் எய்த்திருக்கக்கூடாது. விபச்சாரத்துக்கு விலகி ஓடு, பாலியல் பாவங்களுக்கு விலகி ஓடு, இச்சைகளுக்கு விலகி ஓடு. வேதம் அப்படிதான் சொல்லுது. யோசேப்பு அந்த இடத்த விட்டு ஓடி போனான். யோசேப்பு இடத்த விட்டு ஓடி போனான். இயேசு அதை எய்த்திருக்க விரும்பல, தன்னை மறைத்துக் கொண்டார், ஒதுங்கி போனார். அது ஒரு விபச்சாரத்தினால். பல முறை படிக்கும் போது ஏன் யோவான் ஸ்நானகர் தலையை வெட்டதை கேள்விப்பட்டு இயேசு வனாந்தரமான இடத்துக்கு போனாரு. ஏன் வனாந்தரத்துக்கு போனாரு? நாடு முழுவதும் விபச்சாரத்தினாலே கட்டி ஜெபம் மட்டும் ஒதுங்கி போடுது. விபச்சாரம் பார்த்து எய்த்து நிற்க முடியாது. பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடு. தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுறார், பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடு. விபச்சாரத்தாலும் எய்த்து நிற்க முடியாது, விழுந்துருவோம். அதான் யோசிப்பு விட்டுட்டு ஓடினான். விபச்சாரத்தினால் ஆளுகை செய்யுது. அதனால கொஞ்சம் அமைதியாக இருக்கா இயேசு ஒதுங்கி போனார். சில சமயம் விபச்சாரத்தின் ஆவிகள், விபச்சார பாவங்கள், அதுக்கு நீங்கள் மறைத்துக் கொள்ள வேண்டும். அந்த விபச்சாரத்தினால் ஓடுற வரைக்கும் அமைதியாக இருக்க வைக்கணும். கேட்டுக்கொண்டிருக்கிற கத்திரை பிள்ளைகளை, சில சமயம் நீங்கள் கிளம்பி போய் விபச்சாரம் விழுந்து வாழ்க்கை, ஊழியம், அழைப்பு, வேலையெல்லாம் கெட்டு போயிடக்கூடாதுன்னு கத்தர் மறைந்திருக்க வைப்பார். விபச்சாரத்தினால் இயேசுவே ஒதுங்கி போயிட்டார். ஏன்னா விபச்சாரத்தினால நாட்டை போட்டு அலங்கழிக்குது. ஊழியக்காரன் தலையை வாங்கிடுச்சு, இயேசு ஒதுங்கி போனார். ஏன்னா
டக்குன்னு திருப்பி விட்டு ஏசி பிடிச்சி வெட்டினான்னு வச்சுக்க, சிலுவை மரணம் கெட்டு போயிடும், தேவ திட்டம் கெட்டு போயிடும். அதனால நீங்கள் மறைந்திருக்கிற காரணம் என்ன? விபச்சாரத்தின் ஆவியை விட்டு ஒதுங்கி இருக்கு, அதோடு மோத வேண்டாம். ஆக மறைந்திருக்குதலின் 5 காரணங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். 1 லூக்கா 1:24-25, அந்த எலிசபெத் தன்னை மறைச்சிருந்தார், கர்ப்பகால பயன்படுத்தி. 2வது லூக்கா 1 என்பது வளர்ந்து ஆவியில பலன் கொண்டு இஸ்ரவேலை காண்பிக்கும் நாள் வரை. வளரணும், ஆவியில பலன் கொள்ளணும், இஸ்ரவேலை காண்பிக்கும் நாள் வரை. 3 லூக்கா 2:51, இயேசு கிறிஸ்து மறைந்திருந்தார், கீழ்ப்படிந்திருந்தார். 30 வருஷம் மறைஞ்சிருந்தார். நீ மறைஞ்சிருக்கிற காலம் நல்லது. தாவீது பாருங்க, சவுலுக்கு மறைஞ்சு வாழ்ந்தான். அவங்களுக்கு தெரியுமா அதில் எவ்வளவு ரகசியம் இருக்குன்னு? அந்த மறைஞ்சிருக்கிற நாட்கள்ல எல்லா காட்டையும் சுற்றி வந்துட்டான், எல்லா நாட்டையும் சுற்றி வந்துட்டான், எல்லா வித மனுஷ கூட்டத்தையும் பார்த்துட்டான். இந்த சவுல் தோற்ற நாட்கள் மறைஞ்சிருந்தப்ப கானானுடைய இஸ்ரவேலுடைய எல்லை எங்க இருக்கு, எதிரி யாரு, யார் யார் என்ன தொழில் பண்றா, எவன் பெரிய நபர்லாம் இருக்கிறான், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டான். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு மறைந்திருக்கிற நாட்கள்ல எல்லைகளையும் திட்டங்களையும் அறிந்து கொண்டான் ஆட்சி செய்வதற்கு. இயேசு கிறிஸ்து 30 வருஷம் அப்படி மறைஞ்சிருந்தார். நாட்கள் வரும்போது எழுந்தார். நீங்களும் மறைஞ்சிருக்க பற்றி கவலைப்படாதீங்க. 4வது சொன்னேன், லூக்கா 4:28-30, அவரை கொல்ல வரும்போது அவர் மறைந்து கூட தீமைகளுக்கு மறைந்திருத்தல், அதாவது வசனத்துக்கு விரோதமான சூழ்நிலை கொஞ்சம் ஒதுங்கி இருத்தல். வசனத்துக்கு விரோதமான ஜனங்கள் எழுதும்போது கொஞ்சம் அமைதியா இருக்கு. வசனத்துக்கான வாசல் வர வரைக்கும் நீங்க அமைதியா இருக்கணும். பவுல் சொன்னா, திருவசனம் செல்லும்படியான வாசலை திறந்துவிடும். இன்னைக்கு வசனங்களை கேட்க, கண்டிக்கிற வசனம் கேட்கிற நபர்கள் இல்லை. ஒவ்வொரு முறை பிரசங்கம் பண்ணும்போது வசனம் தடையெல்லாம் போட்டு ஜெபம் பண்ணிட்டு பிரசங்கம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர். 5வது பாருங்க, அந்த 14:10, மத்தேயு 14:10-13, விபச்சாரத்தின் ஆவி அதுக்கு எய்த்திருக்க முடியாது, மறைஞ்சிருந்தார். அபிஷேகம் அவமதிக்கப்பட்டது. அபிஷேகம் அவமதிக்கப்படுற இடத்துல போய் நிற்காதீங்க. பன்றிகளுக்கு முத்தை போடாதீர்கள். அபிஷேகத்தை பற்றி தப்பா பேசுகிற அபிஷேகத்தை பற்றி பேசாதீங்க. பரிசுத்தாவினை பற்றி தவறாக பேசுகிற நபரோடு வாக்குவாதம் செய்யாதீங்க. ஒரு வாக்குவாதம் செய்ய மனதாக இருந்தால் எங்களுக்கும் சபைகளுக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை என்று சொல்லுங்கள். பவுல் சொல்றான். இந்த யோவான் சொல்றான், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஆவியில நிறைந்த மனிதன், அவனை கொன்றுறாங்க. அபிஷேகத்துக்கு விரோதமான சூழ்நிலை வரும்பொழுது இயேசு மறைந்திருந்தார். விபச்சாரத்தின் ஆவி தலைதுக்கும் போது இயேசு மறைந்திருந்தார். அந்த 5வது காரணம் அதுதான். அபிஷேகத்துக்கு விரோதமாக யாராவது பேசுனா வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காதீங்க. இந்த வந்துருங்க. இயேசு குறித்து வாக்குவாதம் பண்ணாதீங்க. நமக்கு ஏற்றுக்கொண்ட எத்தனை பேருக்கு நான் பேச வேண்டியது, வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காதீங்க. அதே போல விபச்சாரத்தினாலும் தெரிஞ்சா ஒதுங்கிடுங்க. விபச்சாரத்தினாலுங்கிறது எதை? சபையிலே ஈர்த்து பேசுகிற அத்தனை ஆவியும் விபச்சாரத்தினாலும். இதை கேட்டுக் கொடுக்கிற ஊழியக்காரனே, சபையிலே உன்னை எதிர்க்கிற கீழ்படியாத இந்த 2 ஆவியும் விபச்சாரத்தினாவி மறைஞ்சிருக்கும், கவனமா இருக்கணும். சில சமயம் வேறு வகையான அசுத்தாவி மறைந்திருந்து வேறு வகையான வேலை செய்ய வைக்கும். நல்லா புரிஞ்சு. விபச்சாரத்தை தான் கொண்டு வருங்கிற அவசியம் இல்லை. விபச்சாரத்தினாவி அபிஷேகத்துக்கு விரோதமா பேசும். விபச்சாரத்தினாவி கீழ்படியாது. விபச்சாரத்தினாவி வசனத்துக்கு விரோதமா நிற்கும். விபச்சாரத்தினாவி விபச்சாரத்தை உண்டு பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க ரொம்ப கவனிங்க. சாத்தா தந்திரம் உள்ளவன். இந்த ஒரு பாசஸ் கேட்டுக்கிட்டு இருந்தா நீங்க கவனமா இருங்க. ஒரு பிரச்சனை கூட கீழ்படியாமை கட்டி ஜெபிக்காதீங்க. கீழ்படியாமை பின்னாடி மறைந்திருக்கிற விபச்சாரத்தினாவி இருக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, மறைந்திருக்குதலின் 5 காரணங்களை சொல்லிட்டேன். நீங்க பொறுமையா இருங்க. உங்க அபிஷேகத்துக்கு உண்டான காலம், உங்களுக்கு இருக்கிற தேவ திட்டத்துக்கான காலம், உங்களுடைய அழைப்பிற்கான காலம் வரும். அந்த காலம் வரை நீங்க காத்துருங்க. நிறைய வசனங்களை மனப்பாடம் பண்ணுங்க. நிறைய அற்புதங்களை தியானிங்க. ஆண்டவர் நாமங்களை தியானிங்க. ஆவியில நிறைஞ்சு அன்னிபாசு பேசி கர்த்தருக்குள்ள சந்தோஷமா அமைதியா இருங்க. நாட்கள் வரும்பொழுது தேவன் இந்த உலகத்திற்கு உங்களை பயன்படுத்துவார், உங்களை அடையாளம் காட்டுவார். ஒருவேளை நீங்க பிசினஸ் பண்றவங்க பிசினஸ் ஓஹோன்னு கொண்டு வந்து நீங்களே ஒரு டிவி சேனலோட தொடர்புகளை கர்த்தர் உயர்த்துவார். நீங்களே நிறைய சபைகளை கற்றுக் கொடுக்கிறவரை கர்த்தர் உங்களை மாற்றுவார். நேர நாட்கள் வரும்போது உங்களுக்குள்ள அநேக ஆத்துமாக்களை சபைக்குள்ளே கர்த்தர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, மறைந்திருக்குதலில் இந்த 5 காரணங்களை புரிந்து கொண்டு நீங்கள் காத்திருங்கள், மறைந்திருங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நான் ஜெபம் பண்ணி முடிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, மறைந்திருக்குதலில் 5 காரணங்கள் என்கிற தலைப்பிட ஆண்டவரை மறைந்திருக்க வேண்டிய அவசியத்தை குறித்து பிள்ளைகளை சொல்ல வைத்தீர். ஆண்டவரே,
ஒருவேளை இன்னைக்கு எனக்கு மதிப்பில்லையே, என்னை யாரும் மதிக்கலையே, என்னை யாரும் பயன்படுத்தலையே, என்னை யாருக்கு புரியல, என்னை பத்தி நான் சொல்றது தெரிஞ்சுக்கலைங்கிற வருத்தப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், என் ஊழியர் வளரலையே, என் சபை வளரலையேங்கிற அடவரே வேதனை எடுக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தர் நீ மறைந்திருக்கிற காலம் இதுதான், மறைந்திரு, நாட்கள் வரும்போது நான் உன்னை வெளிப்படுத்துகிற கர்த்தர் சொல்லுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். நான் மறைந்திருந்து கர்த்தரை உயர்த்துகிற நாள் வரும்போது இந்த உலகத்திலே உயர்ந்திருப்பேன்னு சொல்லி பிள்ளைங்க தைரியமா சொல்லட்டும். அந்த நம்பிக்கை உண்டாகட்டும். அவருடைய ஊழியத்தில் சோர்ந்து போயிருக்கிற ஊழியர்கள் அல்லது உடன் ஊழியர்கள், சபை மூப்பர்கள், விசுவாசிகள் அல்லது தன்னுடைய பிசினஸ்ல, தன்னுடைய வேலையில ஆண்டவரை ஏதாவது சோர்ந்து போயிருந்தா கர்த்தர் உற்சாகப்படுத்தும். நாட்கள் வரும்பொழுது கர்த்தர் உயர்த்துவீர் ஆண்டவரே. அந்த தைரியம் நம்பிக்கை பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.